அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி யூனிட் 9ல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நாம் இந்த வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அபவுட் தி ஃபாலோயிங் 3 ஸ்ட்ரக்சர்ஸ்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூன்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ இதில் ஸ்ட்ரக்சர் 1, ஸ்ட்ரக்சர் 2, ஸ்ட்ரக்சர் 3 இப்போ 3 ஸ்ட்ரக்சர் கொடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த 3 என்னது? ஃபஸ்ட்டு பாருங்கள். 1 and 2 ஆர் ஆப்டிக்கலி ஆக்டிவ், 3 இஸ் டயஸ்டீரியோமர் அண்ட் 3 a மீசோ காம்பவுண்ட். அப்போ பார்த்தீங்கன்னா 1 and 2 வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படிங்கிற கொடுத்துக்கிறாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டயஸ்டீரியோமர். அடுத்தபடியாக தேர்ட் ஒன் வந்துட்டு மீசோ காம்பவுண்ட் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் 1 and 2 ஆர் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். 1 and 2 ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்னு கொடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக அது கிடையாது. அடுத்தபடியாக 1 and 2 ஆர் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ், 3 இஸ் எ டயஸ்டீரியோமர், 3 இஸ் நாட் ஏ மீசோ காம்பவுண்ட். இப்போ இதுவுமே கிடையாது. ஆல் ஆர் ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஸோ இதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா 1 and 2 ரெண்டுமே ஆப்டிக்கலி ஆக்டிவ் தான். சரிங்க. ஏன் ஆப்டிக்கலி ஆக்டிவ்? அங்கே பார்த்தீங்கன்னா கைரல் கார்பன் இருக்கும். ஏசிமெட்ரிக் சென்டர் வந்துட்டு ரெண்டுலேயுமே இருக்குது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது ஒரு டயஸ்டீரியோமர். இதில் பார்த்தீங்கன்னா மீசோ காம்பவுண்ட் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இன்டர்னல் காம்பன்சேஷன் இங்கே இருக்கும். இது ப்ளஸ்ன்னா இது வந்துட்டு மைனஸ், அப்படியே ஆப்போசிட்டாக ரொட்டேஷன் ஆகும். இது ஆர்னா இது எஸ். ஸோ அதனால் ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ இதை வந்துட்டு மீசோ காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்துட்டு பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். இப்போ ஆப்ஷன் ஏ வந்துட்டு கரெக்ட். ஆப்ஷன் ஏ வந்துட்டு கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வால்டன் இன்வர்ஷன் இஸ் சிமிலர் வித் த மெக்கானிசம் ஆஃப். வால்டன் இன்வர்ஷன் இஸ் சிமிலர் வித் த மெக்கானிசம் ஆஃப் SN1, SNI, SNAR, SN2. இப்போ வால்டன் இன்வர்ஷன் அப்படின்னாலே அது என்னது தான்? SN2. இந்த வால்டன் இன்வர்ஷனில் என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்வர்ஷன் நடக்கும். எப்படி நடக்கும்? கம்ப்ளீட் இன்வர்ஷன். இப்போ சப்போஸ் வந்துட்டு ஆறாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா ப்ராடக்டாக கிடைக்கும்போது அது வந்து எஸ்ஸாவது மாறும். சரிங்களா? அப்போ இதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வால்டன் இன்வர்ஷன். அதாவது ஒரு அம்பர்லா இருக்குன்னு வைங்க. ஒரு அம்பர்லா இருக்குன்னா அது என்ன ஆகும்? காற்று ஹை ஸ்பீடு விண்டு வந்து அது மேலே பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? அப்படியே இந்த அம்பர்லா அந்த பக்கம் என்ன செஞ்சிடும்? உங்களுக்கு மாறிடும். ஸோ அதே போல் இந்த வால்டன் இன்வர்ஷன்லேயும் அப்படி தான் நடக்கும். ஆறாக இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் அப்படியே இன்வர்ஷன் ஆகி எஸ்ஸாக மாறும். அப்போ பார்த்தீங்கன்னா இஸ் சிமிலர் வித் த மெக்கானிசம் ஆஃப் SN2. இப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க. விச் இஸ் த ப்ரொஜெக்ஷன் ஃபார் த ஃபாலோயிங் கன்ஃபார்மேஷன் ஆஃப் ஈத்தேன்? என்ன ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சாகார்ஸ் எக்லிப்ஸ்ட், நியூமேன் எக்லிப்ஸ்ட், ஃபிஷர் எக்லிப்ஸ்ட், நியூமேன் ஸ்டாகர். அப்போ நியூமேன் அப்படின்னாலே நீங்கள் வந்து நியூ மூன் எப்படி இருக்கும்? ரவுண்டாக இருக்கும். சரிங்களா? ஒரு நியூ மூன் எப்படி இருக்கும்? ரவுண்டாக இருக்கும். அதை வந்து நியூ மேன் அப்படின்னு வச்சுக்கிடலாம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இதை வந்துட்டு இந்த நியூமேன் எக்லிப்ஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா நியூமேன் ஸ்டாகர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தபடியாக ஃபிஷர் எக்லிப்ஸ்டு. இப்போ ஃபிஷர் எக்லிப்ஸ்னா என்ன? அப்போ இந்த மாதிரி ஃபிஷர் ஃபார்மில் இருக்கும். சரிங்களா? இதை வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நியூமேனும் கிடையாது, ஃபிஷர் ஃபார்மும் கிடையாது. அப்போ அது என்னது தான்? அப்போ சாகார்ஸ் எக்லிப்ஸ்டு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது என்னது? சாகார்ஸ். சரிங்களா? சாகார்ஸ் எக்லிப்ஸ்ட் ஃபார்ம். ஸோ இது அப்படியே ஆப்போசிட்டாக எப்படி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து ஸ்டாகர்டு, சாகார்ஸ் ஸ்டாகர்ட். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க. இந்த ஸ்ட்ரக்சர் கிவன் பிலோ விச் ஆர் த கைரல் கார்பன்ஸ்? இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் எதெல்லாம் கைரல் கார்பன்ஸ் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ கைரல் கார்பன் என்ன? ஒரு கார்பனை சுற்றி அங்கே வந்து 4 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இல்லைன்னா 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கணும்.
அப்போ இதில் பார்த்தீங்கன்னா கார்பன் இருக்குது, இதில் ஹெச் இது வந்து எல்லாமே சேமாக தான் இருக்குது. அப்போ இதில் வந்து கைரல் கார்பன் இல்லை, இதில் வந்து கைரல் கார்பன் இல்லை. அடுத்தபடியாக பாருங்கள் ஹெச், அப்போ 2 ஹெச் வந்துருச்சு. அப்போ இங்கேயும் இந்த கைரல் கார்பன் இல்லை. அடுத்தபடியாக தேர்டு கார்பனில் பாருங்கள், இதில் ஒரு டி இருக்குது, இதில் ஒரு சிஎல் இருக்குது, இதில் ஒரு ஹெச், இந்த குரூப் எல்லாம் சேர்ந்து 1. இது ஒரு குரூப்பு, இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம், இது எல்லாம் ஒன்று சேர்ந்து 1. அப்போ பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இல்லைன்னா 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வந்து இதில் இருக்குது. அப்போ இதில் கார்பன் 3 மட்டும்தான் கைரல் கார்பன். சரிங்களா? அப்போ 1 and 2 வந்து கிடையாது. 3 ஒன்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1 ஒன்லி, 2 ஒன்லி கிடையாது. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ கைரல் கார்பன்னா என்ன? ஒரு கார்பனை சுற்றி 4 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இல்லைன்னா 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து கைரல் கார்பன் இல்லைன்னா ஏசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம். அடுத்தபடியாக பாருங்க, த ஐசோமெரிசம் எக்ஸிபிட்டட் பை மேலிக் ஆசிட் அண்ட் ஃபியூமெரிக் ஆசிட் இஸ். ஐசோமெரிசம் எக்ஸிபிட்டட் பை மேலிக் ஆசிட் அண்ட் ஃபியூமெரிக் ஆசிட். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மேலிக் ஆசிட், ஃபியூமெரிக் ஆசிட் அதனுடைய ஸ்ட்ரக்சர் தெரியணும். ஸோ தெரிஞ்சால் தான் உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேலிக் ஆசிட் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி COOH, இந்த மாதிரி COOH, இது வந்து மேலிக் ஆசிட். இதே இது ஃபியூமெரிக் ஆசிட்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து COOH, இதில் வந்துட்டு COOH, இங்கே வந்துட்டு ஹெச். இது பார்த்தீங்கன்னா மேலிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா அது வந்து சிஸ். மேலிக் ஆசிட் என்னது? சிஸ்ஸு. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ். அப்போ சிஸ் ட்ரான்ஸ் அப்படிங்கிறது என்ன? அது வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமெரிஸுக்கு என்ன? ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். இப்போ பொசிஷனல் கிடையாது, ஃபங்க்ஷனல் கிடையாது, ஆப்டிக்கலும் கிடையாது. என்னதான் அப்போ? ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். இப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ரொம்பவே முக்கியமான எம்சிக்யூ. இப்போ இதே போல தான் அடுத்தடுத்த எக்ஸாம்லேயும் கேட்பாங்க. ஸோ அதனுடைய கான்செப்ட் என்ன? அப்போ ஒவ்வொரு டாபிக்ஸுமான கான்செப்ட் நீங்கள் வந்து நல்லா கிளியராக வச்சுருந்தீங்கன்னா எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இதே போல் நம்ம அடுத்த வீடியோவில் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதே போல் இந்த யூஜிடிஆர்பிக்கான ஆன்லைன் கிளாஸஸும் டெய்லி நடந்துகிட்ருக்குது. ப்ளஸ் டெஸ்ட்டுமே அதில் நடந்துகிட்ருக்குது. நீங்கள் என்ன பண்ணிக்கிடலாம்? இந்த ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். உங்கள் எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் டெஸ்ட்டு, ப்ராக்டிஸு, பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி விடலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.